ஹாய் buddies, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபியோட நியூவாக வந்த ஏடிஎம்க்கு எப்படி பின் செட் பண்ணுறது, அதாவது ஐஓபி ஏடிஎம் போய் உங்கள் புது கார்டுக்கு எப்படி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஐஓபி நியூவாக வந்திருக்க கார்டை இன்செர்ட் பண்ணுங்கள், எடுக்காதீங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் கேட்கும், என்ன லாங்குவேஜை கொடுங்க. இங்கிலீஷ் இப்போ கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்கள் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதாவது மொபைல் பேங்க்கில் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு. இப்போ ஓடிபி ஜென்ரேட் ஆன உடனே திரும்பவும் கார்டை எடுத்துகிட்டு திரும்பவும் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், திரும்பவும் அகைன் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் இது மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து நியூவாக பின் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணுங்கள். 4 டிஜிட் செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஹியர் இருக்க அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ரீஎன்டர், அதே பின்னை வந்து திரும்பவும் என்டர் பண்ண சொல்லுது. பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரெஸ் ஹியர்னு இருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் பின் செட் பண்ணிட்டீங்க. திரும்பவும் கார்டு செட் பண்ணி உங்கள் பின் நம்பர் யூஸ் பண்ணி அமௌண்ட் ஒரு 100 rupees வந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.